அந்நியர்களே, இலங்கையில் 2 தினங்களாக ஒரு பரபரப்பு ஹாட் நியூஸாக பார்க்கப்படுகின்றது. அறகலை போராட்டக்காரர்கள் 12 பேருக்கும் மரண தண்டனை விதித்துள்ளது கம்பஹா மேல் நீதிமன்றம். என்னவாம் இது? என்னென்றால் மொட்டு கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீதி அதுகுரலவின் கொலை தொடர்பாக நடைபெற்ற வழக்கின் இறுதி தீர்ப்பாக மேல் நீதிமன்றம், கம்பஹா மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுத்திருக்கின்றது. இந்த எம்பி யார் என்றால் அமரகீதி அத்துக்குரலை வந்துக்கிட்டு புலனறுவ மாவட்ட மொட்டு கட்சியின் எம்பி. அப்ப இது யார காலம்? கோட்டா அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படித்தவர், இலங்கை நாட்டை ஆள வந்தவர். அறிவாளி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உச்சகட்டமான அறகல போராட்டத்தின் போது புலனறுவை இருந்த எம்பி அவர்கள் கொழும்பை நோக்கி வந்துகின்ற போது நிட்டம்புவையில் வைத்து துப்பாக்கியால் கொல்லப்படுகின்றார். நிச்சயமாக அது இன்னும் அடையாளம் சரியாக காணப்படவில்லை. சுற்றி நின்றவர்களும் இந்த 12 பேருக்குள் அடங்குவதால் இப்பொழுது சட்டமா அதிபர் இந்த தீர்ப்பை எதிர்த்து கோர்ட் ஆஃப் அப்பீல் கொழும்பு கோர்ட் ஆஃப் அப்பீலில் ஒரு அப்பீல் செய்ய போவதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கின்றது. கோர்ட் ஆஃப் அப்பீல் முடிந்து அந்த தீர்ப்பும் பிழை என்றால் சுப்ரீம் கோர்ட் வரையும் அப்பீல் பண்ணலாம். அப்ப இன்னும் 2 சான்ஸ் இருக்கின்றது. என்னுடைய பார்வையில் இந்த 12 போராளிகளும் அநேகமாக விடுபடுவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. கோர்ட் ஆஃப் அப்பீல் மூலம் அவர்களுக்கு இலங்கையில் மரண தண்டனை இதுவரைக்கும் யாருக்கும் நிறைவேற்றவில்லை என்ற போதிலும் ஜனாதிபதி அவர்கள் சுதந்திர இண்டிபெண்டன்ட் டே வருகின்ற போது ஏதோ ஒரு 10 ஆண்டோ 20 ஆண்டோ சென்ற பின்பு அவர்களுக்கு ஒரு ஆயுள் கைதியாக மாற்றலாம். இலங்கை இன்னும் கொடுக்கலே. இது உண்மையிலே இது கொடுமை. அதாவது அவர் அமரகீர்த்தி அது போறல ஒரு அப்பாவி எம்பி, அது வேற விடயம். பாவம் மனுஷன், அப்பாவி எம்பி. அந்த உச்சகட்டமான அறகல போராட்ட காலத்தின் போது மனுஷன் நிட்டம்புவில் வச்சு மறைக்கப்பட்டார். அது பாவம், அது செய்ய வழி இல்லை. அது நல்ல மனுஷன் சொல்றாங்க. இதற்கு அந்த பார்த்தாலே உங்களுக்கு புரியுது பாருங்க. பாவம் மனுஷன் நல்ல மனுஷனா. நீ அதைத்தான் இப்ப சட்டமா என்ன சொல்றார் என்றால், இதுல உண்மையான கொலைவாளிகள் வெளியே உள்ளார்கள் என்றும் இது சம்பந்தம் இல்லாத சிலரும் இந்த 12 பேருக்குள் அடங்குவதால் நீதியை நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் என்று அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் கொடிபிடித்திருக்கின்றார்கள். 1 மாதத்துக்குள் அவங்க மேன்முறையீடு செய்வார்கள். 11ஆம் தேதி என்றால் 3ஆம் மாதம் மார்ச் 11க்குள் அப்பீல் பண்ணுவார்கள். கோர்ட் ஆஃப் அப்பீல்ல நிச்சயமாக அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பார்க்கலாம். அது சட்டத்தின் சட்டமாதிபர் திணைக்களம் என்றால் சட்டத்தை நொங்கெடுக்கூடிய திணைக்களம் இல்லையா? அப்ப அவங்களோட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் மோதி மிகப்பெரிய மோதல் நடத்தலாம், ஓட்டை ஒடிசை எல்லாம் பார்க்கலாம் இல்லை. அதாவது இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் ஆரம்ப அவங்களோட பெயில் ரிப்போர்ட்ல அதுல பார்க்கலாம் என்னென்னு பார்த்து சில ஓட்ட ஒலிசுகளை பார்த்து சட்டமாதிபர் திணைக்களம் அங்க சட்டமாதிபர் திணைக்களம் இப்பதான் ஜம்ப் பண்றாங்க. முதல் அவங்க கம்பஹா மேல் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடக்கின்ற போதே செஞ்சிருக்கலாம். இப்பொழுது சில வேளை இல்ல நாளைக்கு மேல போக விரும்பல. இப்ப ஜேவிபி மேல எதிர்ப்பு வருகிறது. அதை உங்களுக்காக போராடி அறகலை ஆறு கொண்டு வந்த நீங்க கொண்டு வர, அதுக்கும் நம்ம ஜனாதிபதி ஃபுல்லா களத்துல கோல் பிரச்சனை நின்ற பேர் இல்லையா? இப்போ உங்களுக்காக வந்த பிள்ளைங்களை நீங்க இப்படி மேர்டர்ல வச்சு இந்த சென்டென்ஸ்ல கொண்டு விட்டீங்க என்றால் நாளைக்கு எவன் நம்பி உங்களை ரோட்ல நம்பி நிக்க போறான்? இது பாவம் இல்லையா? இந்த புலனறுவ எம்பிக்கும் நிட்டம்புவ மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த முன்கோபமும் கிடையாது. நாட்டுல ஒரு கிளர்ச்சி ஏற்படுகின்ற போது அவர் மாட்டிக்கிட்டார், அவ்வளவுதான். அவர் வராம விட்டுருக்கணும். அது மனுஷன் பாவம். இனி என்ன செய்யலாம்? இறைவன் சித்தம் அவர் வந்திருக்கார். அந்த செய்தி அது மட்டுமல்ல, இது ஏராளமான செய்தி குமிந்திருக்கின்றது. மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கொலை தொடர்பாக 12 அறகலை போராளிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்டது குறித்து சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு அறிக்கையை விடுத்ததாக சொல்லப்படுகின்றது. 2022ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீதி அதுகுரலவின் கொலை வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றில் கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு செய்ய சட்டமாதிபர் திணைக்களம் முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தி இன்று கசிந்திருக்கின்றது. இதற்கிடையில் ஜாதிக ஜனபலைவன், அதாவது சஜித் கட்சியின் முக்கிய ஆதரவாளரான பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் இந்த வழக்கின் தண்டனை பெற்றவர்களை
விடுவிக்க ஜனாதிபதி அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் என்பதால் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்க வேண்டும். இதுதான் உண்மை. இதெல்லாம் நானும் இந்த வார பேச்சில நானும் உடன்பாடு. இந்த 12 நபரும் சொந்த அவங்களுக்குரிய சொந்த பிரச்சனை இல்லையே, அவங்களுக்கு சொந்தமா இந்த பிரச்சனைகளை போகலையே. அறகலைய போராட்டம் பண்ணால் பார்க்க போன நானும் அதுக்குரிய ஆள் தான். கோல் பேஸ்ல பார்க்க போன நானும் அதுக்குரிய போராளி தான். அப்ப எவ்வளவு பேர் வெளியேறிக்கும் போது 12 பேரை மட்டும் சொன்னாங்களா, பிடிச்சாங்களா, ரிமாண்ட் பண்ணாங்களாம் என்றால் என்னடா உங்களோட நீதி? அப்ப யாரு நாளைக்கு ஒரு அநீதிக்கு எதிராக யாரு குரல் கொடுக்க போறாங்க பாருங்க. அது பாவம். நிச்சயமாக அந்த 12 பேரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏனெனில் முன்கோபமோ பின்கோபமோ இந்த எம்பி மேல கிடையாது. அரகல என்ற ஒரு போராட்டத்துல அறிவாளி கோட்டபய ராஜபக்சேயை வெளியாக்கணும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நின்றார்களே ஒழிய இந்த எம்பி மேல ஒரு நாள் யாரும் எந்த கோபதாமம் கிடையாது. அதனால்தான் ஜனாதிபதி சட்டம் அதிபர் திணைக்களம் ஊடாக சில நகர்வு செய்திருக்கலாம் அந்த சூரஜல்ல மாட்டேன்னா. அதனால நிச்சயமாக விடுதலை செய்யப்படுவார்கள். பாவம், அது என்ன கேட்டா கொடிய பாவங்க. அறிவிக்கப்பட்ட தீர்ப்பின்படி இந்த கொலை வழக்கில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சட்டம் அதிபர் திணைக்களம் கருதுகிறது. நீதி மற்றும் நியாயத்தை அடைவதற்காக விடுவிக்கப்பட்டவர்களில் மற்றொரு குழு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த முடிவுக்கு எதிராக மேன்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் வழக்கை நடத்திய துணை சொலிசிட்டர் ஜெனரல் தலைமையிலான சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி சம்பந்தப்பட்ட முடிவுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைக்க தேவையான அனுமதியை சட்டம் அதிபர் திணைக்களம் வழங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுவது. சரிதானே? நம்ம சந்தேகப்பட்டது சரிதான். இந்த மரணம் என்பது மே 9, 2022 அன்று இலங்கை எதிர்ப்பு போராட்டங்களுடன் தொடர்புடைய பரவலான வன்முறைகளும் போது இந்த காலத்தில் யாரு அறிவாளி கோட்டபய ராஜபக்சே தான் கோட்டையர் வன்முறையின் போது அதுகுரல தனது போலீஸ் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நிடம்புவ வழியாக பயணித்துக் கொண்டிருந்தார். போராட்டக்காரர்கள் அவரது வாகனத்தை தடுத்தனர், வழிமறித்தனர். இதனால் மோதல் ஏற்பட்டது. அந்த மோதலுக்குள் தள்ளுமுள் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாகவும் 2 பேர் காயமடைந்தாலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதுதான் எப்பயாலும் இருக்குது. முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில் எம்பி மற்றும் மெய் பாதுகாப்பின் உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்று கூறுகிறார். மே 9, 2022 அன்று முன்னாள் புலனறுவை மாவட்ட SLPP அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அதுகுரல மற்றும் அவரது போலீஸ் மெய் காப்பல்களை கொண்ட வழக்கில் கம்பஹா உயர் நீதிமன்ற விசாரணை குழு நேற்று 11ஆம் தேதி 12 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்தது. இரட்டை கொலைக்காக உயர் நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட்ட மொத்தம் 39 பேரில் அவர்களும் அடங்குவர். மீதமுள்ள குற்றவாளிகளில் 4 பேருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்டது. மேலும் 23 பேர் கம்பஹா உயர் நீதிமன்ற விசாரணை குழுவால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஜஹான் கௌரவ நீதியரசர்கள் சஹான் மாபா பண்டார ரஷ்மி சிங்கப்புலி மற்றும் ஏடி கௌரவ ருவான் பத்திரின ஆய்வுகள் அடங்குவர். 2 பெஞ்ச் தானா? 2 உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் இருப்பாங்க. அதுல மேல் நீதிமன்ற நீதியரசர்கள் 2 பெஞ்ச் அவர் தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க கிடைக்கின்ற அறிக்கைகளின் பிரகாரம் சாட்சிகள் தடயங்கள் ஊடாகத்தான் இந்த தீர்ப்பு வழங்கப்படுறது. இந்த தீர்ப்பை முறியடிக்கணும் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல. பார்க்கலாம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட 12 பேரில் ஒருவர் தொடர்ந்து சட்டத்தை தவிர்த்து வருகிறார். ஜனவரி 14 அன்று தீர்ப்பு அறிவிக்கப்பட இருந்தது. இலங்கை 1976ஆம் ஆண்டில் மரண தண்டனை அமுல்படுத்துவதை இடைநிறுத்தியது. நீதித்துறை மரண தண்டனையை மீண்டும் தொடங்குவது விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் பல முறை இலங்கைக்கு எச்சரித்திருக்கின்றது. பாராளுமன்றத்தில் புதிதாக நுழைந்த நபரும் அவரது மெய் பாதுகாவலரும் பட்டப்பகல் ஒரு அறகலைய கும்பலால் அடித்துக் கொல்லப்பட்டனர். அவர்கள் புலனறுவைக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது பந்தன்னு சொல்றாங்க, திரும்பி போறோம்னு சொல்றாங்க, எதுன்னு தெரியாது. நடந்த இன்சிடென்ட் நிகம்புவ மெயின் ஹைவேல அவர் புலனறுவை வந்து வந்தார் என்று ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப கொழும்பு இருந்து போனாங்கன்னு சொல்றாங்க. எது எப்படி பண்ணாலும் நடந்திருக்கிறது. நிகம்புவ நகரில் காலிமுகத்தொடரில் உள்ள கோடகே ஹோம் தளத்தில் முகாமிட்டு இருந்தவர்கள் மீது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் குண்டர்கள் நடத்திய தாக்குதலுக்கு பின்னர்
கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையின் போது அந்த கும்பல் எம்பியின் காரை வழிமறித்திருக்கிறது. அருகிலுள்ள சிசிடிவி கேமராவில் இருந்து பெறப்பட்ட காட்சிகளில் எம்பி அமரகீர்த்தி அத்துக்குரல துப்பாக்கியுடன் ஆயுதம் ஏந்திய தனது பாதுகாப்பு அதிகாரியுடன் சம்பவ இடத்தில் தப்பிச் செல்வதை காட்டியது. எம்பியின் கொலையில் ஈடுபட்டதாக சந்தேகப்படும் டசன் கணக்கான சந்தேக நபர்கள் பின்னர் பல சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டனர் என்றும் எம்பியும் காவல்துறை அதிகாரியும் அவர்கள் தஞ்சம் புகுந்த ஒரு ஆடை கடையில் கொல்லப்பட்டனர். முன்னதாக கம்பஹா உயர்நீதிமன்றம் அனைத்து சந்தேக நபர்களுக்கும் ஜாமீன் வழங்கியது தொடர்பாக இந்த வழக்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. உயர் நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்யுமாறு சட்டம் அதிபர் உச்ச நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார். சட்டம் அதிபர் அங்கே போய் கேட்டிருக்கிறாங்கல்ல, பாவம் இல்லையா? குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஜாமீனில் விடுவிப்பது நியாயமான விசாரணைக்கு இடையூறாக இருக்கும் என்று சட்டம் அதிபர் வாதிட்டார். ஜாமீன் உத்தரவை ரத்து செய்யுமாறும் விசாரணை முடியும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறும் உச்ச நீதிமன்றத்தை ஏஜி அட்டர்னி ஜெனரல் கேட்டுக் கொண்டிருந்தார். ஒரு காலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சராக இருந்த ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர அப்போதைய சூழ்நிலைக்கு ராணுவம் விரைவாக பதிலளித்திருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவரது போலீஸ் காப்பாளர்களின் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும் என்று ஒரு செய்தியை கூறியிருந்தார். நிட்டம்புவையில் துருப்புக்கள் இருந்த போதிலும் இராணுவம் தலையிடவில்லை என்று நாடாளுமன்றத்தில் கூறியதாக முன்னாள் கொழும்பு மாவட்ட எம்பி ஒருவர் கூறியிருந்தார். சட்டம் மற்றும் ஒழுங்கை பராமரிக்கும் பொறுப்பில் உள்ளவர்களின் குறைபாடுகள் குறித்து அதிகாரங்கள் ஒருபோதும் விசாரிக்கப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கூறியிருந்தார். சரத் வீரசேகர கூறியிருந்தார். அடுத்தடுத்த அரசாங்கங்கள் அந்த பொறுப்பை வசதியாக புறக்கணித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். மே 9, 2022 அன்று நிட்டம்புவையில் முன்னாள் புலனர்வை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்குரல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கம்பஹா உயர் நீதிமன்றம் இன்று 12 பேருக்கு மரண தண்டனை விதித்த விடயமானது அறகலை போராட்டம் என்பது இனி நாட்டுக்கு ஒருபோதும் வரப்போவதில்லை என்றும் ஒரு செய்தி சொல்லுகின்றது. அது வரவும் வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அறகலை போராட்டத்தின் போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. மேலும் 4 பேருக்கும் தண்டனை விதிக்கப்பட்டது. மேலும் 23 பேர் விடுதலை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். கொலை வழக்கு தொடர்பாக கம்பஹா உயர்நீதிமன்ற விசாரணை அமர்வு அழகாக இன்று இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கின்றது. இதில் சட்டமாதிபதி திணைக்களம் டபுள் கேம் போட்டிருக்கு பாருங்க. அங்க போயிட்டு இவங்களுக்கு பெயில் கொடுக்க ஒருத்தர் யாருக்காக நின்றாங்க? இந்த அறகலை போராட்டம் ஒன்று இல்லை என்றால் இந்த ஜேபிபி ஆட்சிக்கு வந்துருமா? அட நன்றி கெட்ட பாவிகளா, தும்மு கட்டுகளா, உங்களுக்காக போய் நின்றான் பாருங்க, அவனை சொல்லணும். இது என்னென்றால் இலங்கை மக்களுக்கு ஒரு பாடம் என்னவென்றால், இனிமேல் இந்த அரசியல்வாதிக்கு எதிராக வருகின்ற எந்த ஒரு போராட்டத்துக்கும் இவங்க போகக்கூடாது. இப்ப பாத்தீங்களா, சும்மா நீங்க போயிட்டு இப்ப மரண தண்டனைக்குள்ள சென்டென்ஸ்ல போய் நீங்க தேவையா? அதனால இனிமேல் இது ஒரு பாடமாக அமையட்டும். அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் முன்னாலும் நின்றுட்டு அவனுக்கு கொடியை தூக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிலுக்குள்ள கடக்க போகாம எங்களை மாதிரி தூரமாவே இருந்து பழகினங்கண்டா உங்களுக்கு ராகத்து. ஆம் நேர்களே, இது ஒரு விசேடமான செய்தி. அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் அப்போ என்னது சட்டமாதிபதி திணைக்களம் முதலாக தீர்ப்புக்கு எதிராக ஒரு அப்பீல் பண்ண போற என்பது ஒரு பெரிய விடயம். அது அதாவது நீதித்துறைக்கு அவர்கள் நீதித்துறை சம்பந்தப்பட்டவர்கள், ஆனாலும் நீதித்துறைக்கு எதிராக அவர்கள் அப்பீல் பண்ண போற விடயமானது இலங்கை பரப்பளவில் ஒரு பெரிய விடயமாக இது பார்க்கலாம். சட்டமாதிபதி திணைக்களம் இதில் வெற்றி பெற மிக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 12 நபர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பது எனது அவா. ஏனெனில் இந்த எம்பிக்கும் அந்த 12 பொதுமக்களுக்கும் எந்த ஒரு முன்விரோதம் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எனவே இந்த நிகழ்ச்சி இலங்கை மட்டுமல்ல, ஐரோப்பா தேசம் இதை எதிர்பார்க்கும். சட்டம் எந்த அளவுக்கு இலங்கையில் நடத்தப்படும் என்பதையும் பார்க்கலாம். நாம் இதை உற்று அவதானிப்போம். அப்பப்போது கிடைக்கின்ற செய்திகளையும் கோர்ட் ஆஃப் அப்பீலில் நடக்கின்ற செய்திகளையும் நாம் பின்னர் வழங்க முடியும் என்பதையும் தெரிவித்து மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நேயர்களே, நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.